ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன்னா எவ்வளோ துக்கம் இருந்தாலும் இங்கே வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷம். ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் தேவன் என்ன பண்ணார்? அவர் மரணத்தை தருவினார். நம்ம சந்தோஷமாக இருக்கிறதா அவர் என்ன பண்ணார்? அநேக பாடல்களை ஏற்றுக்கொண்டார். நான் சும்மா வீண் பேசிட்டு போகலான்னு நான் வர விரும்பலை. நான் எனக்கு கொடுத்த டைமை நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், நான் டைமை கரெக்டாக முடிச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா வீணான ஜெபமும் வீண் வார்த்தை அலப்புகிற வார்த்தையும் தேவனுக்கு பிரியமான காரியம் இல்லைன்ட்டு நான் அறிந்திருக்கிறேன். கடந்த வாரத்தில் என்ன ஒன்று உங்களுக்கு சந்தோஷம் சொன்னாருன்ட்டு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமேன்னு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் புரிஞ்சுதுன்னா எல்லாருமே சொல்லணும்ல. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரியாதவங்க அமைதியாக, புரிஞ்சவங்க என்ன பண்ணுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் என்னது, நம்ம ஆத்மாவுக்கு பேஸ். நம்ம ஆத்மாவுக்கு என்னது இது பேஸ். நான் கடந்த வருடம் கூட இதை குறித்து நான் மெய்யூரில் பேசணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம ஆத்மா அறிவில் ஆமல் இருப்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்போ நம்ம ஆத்மா அறிவு இல்லைன்னா பாவம் செய்கிற ஆத்மா என்ன ஆகுமா? சாகவே சாகும். ஒரு 5 காரியங்களை நான் கடகன்னு சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். ஒரு 5 காரியம் என்னென்னா, நம்ம தலையிடக்கூடாத காரியம். நம்ம தேவனுடைய நம்முடைய ஆத்மா பரலோகத்தில் சந்திக்குமா? வெளிப்படுத்தல் நான் பார்த்துருக்கேன். யோவான் தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படுத்த சொல்கிறாரு. அதுவும் நான் உங்களுக்கு வசனத்தோடு சொல்கிறேன். அப்போ 5 விஷயம் என்னென்னா, நம்ம தலையிடக்கூடாத காரியங்கள். எல்லா காரியத்தையும் சரி, தலையிடக்கூடாத காரியங்கள் 5 விஷயங்கள். இது நம்ம என்ன பண்ணுவோம்? முதலாவது நான் அந்த ஆத்மா குறித்து உங்களுக்கு திரும்பவும் நான் சொல்ல போகிறேன். முதலாவது காரியம், அந்நிய காரியங்களிலே நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? தலையிடக்கூடாதான். அதுக்கு வசனம் 1 பேதுரு 4:15. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனையாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டானாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. இது எத்தனை பேருக்கு புரியுது? முன்னாடி என்ன சொன்னாங்களாம்? கொலை பாதக, திருடக்கூடாது. இதெல்லாம் இந்த அந்நிய காரியங்களில் நம்ம தலையிட்டோம்னா நம்ம எப்படி மாறிடுவோமா? கடைசி சொல்லுவோம் அது பாடுபடுகிறவனா இருக்கக்கூடாது. அப்போ பாடுபடுகிறவனா, அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் தலையிட்டால் நமக்கு என்ன வரும்? பாடுகள் வரும். அப்போ அந்நிய காரியங்களிலே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தலையிடக்கூடாது. அந்நிய காரியங்கள் அநேக காரியம் என்ன நான் சொன்ன காரியங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் சொன்னாங்க. இது நான் இந்த ஒரு வசனம் தான். அடுத்த விஷயம் என்னன்னா, அநேக காரியங்களில் தலையிடக்கூடாது. அநேக காரியங்கள்னா லூக்கா 10:41. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அப்ப அநேக காரியங்கள்லாம் இன்னைக்கு சபைக்கு வரும். ஐயோ இதுதான் வச்சுட்டோம், அந்த காரியங்கள் தான் அதில் இருக்குது. அதை நான் விவரித்து சொல்ல நான் விரும்பல. அதை நீங்கள் வீட்டில் போய் படிங்க. அநேக இன்றைக்கி சபைக்கு உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் அநேக காரியங்களில் நம்ம தலையில் என்ன பண்ணோம்? இன்றைக்கி எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குது? அப்போ எல்லாம் இங்கே எத்தனை பேருக்கு அந்த அநேக காரியங்கள் இங்கே சபையில் உட்காந்துட்டு யோசித்து கொண்டிருக்கீங்க? அது யாருக்குமே இல்லாமல் இருக்காது. ஒரு 5 நிமிஷம் உட்காருவோம், ஒரு சவுண்டு கேட்டோன்னா அல்லேலூயானுவோம். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம காரியம் என்ன ஆகும்? எத்தனை பேருக்கு இருக்குது சொல்லுங்கள்? இங்கே சபைக்கு வந்தால் நம்ம உண்மையாக தான் சொல்லணும். எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு இருக்க தான் செய்யும். இங்கே ஆராதனை பண்ணும்போது கூட எத்தனை ஒரு யோசனை வரும். இதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அநேக காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ண கவலைப்படக்கூடாது. அடுத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய காரியங்களில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தலையிடக்கூடாது. எரேமியா 45:5. பெரிய காரியங்களை
தேடுகிறாயோ தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வர பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடனே சொல் என்றார். இன்னைக்கு அநேக ஒரு விஷயம் என்ன நடக்கும்னு தெரியாது. இதை செஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம், பெரிய ஆள் ஆகிடலான்ட்டு இன்றைக்கி அநேக காரியங்கள் இருக்கும். ஆனால் நம்ம காலையில் சொன்ன மாதிரி நம்மளோட பிராணம் உயிரோடு இருக்கிறது என்னது பெரிய காரணம். இன்றைக்கி போகிறான், நாளைக்கு அவன் இல்லை. நான் பார்த்துருக்குறேன். சும்மா நடந்து போகிறான், ஒரு லாரி அடிபட்டு செத்து போகிறான். நைட்டு தூங்குறான், ஒரு ஹார்ட் அட்டாக்கில் மறித்து போகிறான். அப்போது பெரிய காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கவே கூடாது. தேவன் என்ன பண்ணுவார், ஒரு பெரிய காரியம் இருக்கா ஜோம் பண்ணு. நம்மளே போயிட்டு அந்த பெரிய காரில் தலையிட்டு முடிக்கலான்னு போனால் நடக்கவே நடக்காது. அது எல்லாத்தையும் எங்கே ஒப்புக்கொடுக்கணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நான் கம்முன்னு வீட்டில் தூங்கின்னு இருப்பேன். இல்லை எங்கன்னா மறைஞ்சி என்ன பண்ணுவேன், போயிடுவேன். எங்கன்னா போயிடுவேன். அங்கே போய் என்னோட ஒரு சின்ன விஷயம் தான், நம்ம ஜெபம் பண்ணி இது எனக்கு வேணான்ற அழுது புலமெல்லாம் தேவையில்லை. இயேசுவினாலும் இதுக்கு வேணும், என்கிட்ட குரல் தான் என்ன பண்ணுங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க. அவ்வளோதான். நம்ம தெரிஞ்சு செஞ்சுருக்கலாம். நமக்கு இது பாவம்னே தெரியாமல் இன்றைக்கி பாதி பேர் இன்றைக்கி சபைக்கு வந்து கொண்டிருக்கோம். இது தப்புன்னே தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், கிறிஸ்தவனை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் இன்றைக்கி இன்னொரு காரியத்தை நான் பார்த்தேன். மிஞ்சின காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது. இது எத்தனாவது, இது 4வது. மிஞ்சின காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாது. சங்கீதம் 131:1. கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. நான் பாருங்க, அவர் என்ன பண்ணலாம், இவர் எவ்வளோ பெரிய ராஜா. அப்போ ஒரு ராஜாவுக்கு மிஞ்சின ஒரு காரியம் எதனா இருக்குமா? இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அவருக்கு ஒரு இந்த உலகத்தில் அவர் வந்து ஒரு விஷயம், இந்த இடத்த வாங்கணும் அவர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது அவருக்கு என்ன, அது சாதாரண விஷயம். அப்போ இவர் ஒரு ராஜான்னும் போது ஒரு அநேக காரியங்கள் யோசித்து பாருங்க. ஒரு ராஜா அவருக்கு மிஞ்சின காரியங்கள் இருக்குது. அப்போ நமக்கு நம்ம ஒரு குடிமகனாக இருக்கிறோம். அப்போ நமக்கு மிஞ்சின காரியங்கள் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். எத்தனை பேருக்கு இது தெரியுது, புரியுது இந்த வார்த்தை? மிஞ்சின காரியம்னா உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? செய்ய முடியாத காரியத்தை நம்ம மிஞ்சி நம்மளால முடியாதுன்னு இருந்துச்சுன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணுன்றது நம்ம என்ன பண்ண ஒரு கற்றுக் கொடுத்துருக்காரு. மிஞ்சின காரியங்களே நான் என்ன பண்ணுறதில்ல, தலையிடுறதில்லை. என்னால் முடியும், என்னால் இது முடியும் அப்படின்னா யாரால் முடியும்ன்ட்டு நம்ம என்ன பண்ணோம், உணர்ந்து கொள்ள வேண்டும். பொல்லாத காரியங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொல்லாத காரியங்கள் நம்ம என்ன பண்ண, பொல்லாத காரியம் அநேக காரியங்கள் இருக்குது. அதுலேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாது. பிரசங்கி 8:3. நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே, பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நில்லாதே. அவன் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்வான். நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே, பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே. அவன் தனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்வான். அப்போ ஒருத்தன் பொல்லாதவன் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அவன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு இஷ்டமானதான் செய்வான். நம்ம அவனுக்கு எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, அவனுக்கு இஷ்டமானதை அவன் என்ன பண்ணுவானா செய்வான். அப்போது இப்படிப்பட்ட காரியங்களிலே நம்ம தலையிடக்கூடாது. நம்ம ஆத்மா பாவத்தில் மறிக்கக்கூடாது. நம்ம நினச்சோம்னா நம்ம ஆத்மா அறிவு வேணும்னா நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை இப்போ தலையிட, நான் சொன்ன 5 விஷயங்களை. முதலாவது என்ன சொன்னேன், அந்நிய காரியங்களை தலையிடக்கூடாது. 2வது அநேக காரியம். 3வது 4வது 5வது பொல்லாத காரியம். இது நம்ம கிறிஸ்தவராக நமக்கு இந்த 5 விஷயங்களில் நம்ம கடைப்பிடிச்சோம்னா தான் நம்ம ஆத்மா எப்படி என்ன பண்ணுமா, அவர் சொன்ன மாதிரி நம்ம ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக நான் சுத்தமாகும். அப்போ இது இந்த ப்ராசஸ் வந்து நிறையா இருக்குது. அப்போது பல காரியங்களை பார்க்கும் பொழுது அப்போ நம்ம இந்த ஆத்மா நமக்கு ஆண்டோட பரலோகத்தில் கடைசி பரலோகராஜில் போகும்போது நம்ம எப்படிப்பட்டதான ஆத்மா இருக்க வேண்டும், தேவ மனிதர்கள் ஆத்மா எப்படி இருந்துச்சு, அப்போ மீண்டும் இந்த ஆத்மா எங்கே எப்படி பார்ப்போம்,
எப்படிப்பட்ட ஆத்மா இருக்கக்கூடாது? புரிஞ்சுதான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு? இந்த ஆத்மா சுத்தமாகிறதுக்கு, இந்த ஆத்மாவை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண வேணும்? அந்த 5 காரியம் தனி, அது ஒரு பெரிய டாபிக்கு. அடுத்தது இது நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுதான், முக்கியமான காரியம். எப்படிப்பட்ட ஆத்மா நமக்கு இருக்க வேணும்? தேவ மனிதர்களுடைய ஆத்மாலாம் எப்படி இருந்துச்சு? அப்போது மீண்டும் இந்த ஆத்மா எங்கே எப்படி நம்ம சந்திப்போம்? அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட ஆத்மா நமக்கு இருக்கக்கூடாதுன்ட்டு சில காரியங்கள் நமக்கு துரிதமாய் நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கணும். பழைய பாட்டில் இன்னைக்கு நீதிமொழிகள் 13:4. இது வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. அப்போ சோம்பேறியுடைய ஆத்துமா என்ன பண்ணுமா? எல்லாத்துக்கும் ஆசைப்படும். ஒருத்தன் பார்த்துச்சுன்னா எல்லாத்துக்கும் அந்த சோம்பேறி ஆத்துமா என்ன பண்ணுமா? இச்சிக்கும். ஆனால் அதனால் ஒன்றுமே என்ன பண்ண முடியாது. சோம்பேறியுடைய ஆத்துமா நமக்கு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்போ இந்த சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத தான் சபையில் இருக்கும். இந்த ஆத்மா நமக்கு வேண்டாம். அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஆத்மா, முக்கியமான ஆத்மா என்னன்னா, பிலிப்பியரில் 1:27 போராடுகிற ஆத்மா நமக்கு வேண்டும். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூடி போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி. 1:27 நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவிலும் உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக கூட்ட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? மருளாது இருக்கிறீர்கள் என்றும் உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எது நடந்தாலும் சரி, மலையே விலகினாலும் என்ன சொல்கிறாரு? எது நடந்தாலும் மருளாது இருக்கிற பயப்படக்கூடாது, மிரளாது இருக்கிற ஆத்மா, அதை போராடுகிற ஆத்மா. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஏன்னா அநேக போராட்டங்கள் நம்மளுக்கு வந்து தான் இருக்குது. நம்ம வியாதியாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், பண பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு விபத்தாக எது நடந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மருளாது இருக்கணும். இதுதான் வந்து போராடுகிற ஆத்மா. இப்படி பார்த்தோமா ஆத்மா நமக்கு வேண்டும். இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாங்க, ஓய்வு நாளில் நம்ம எப்படி இருக்கணும்ட்டு. எப்படிப்பட்ட ஆத்மா நமக்கு வேணும்னா பாருங்கள், யாத்திராகமம் 31:14. யாத்திராகமம் 31:14. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஓய்வு நாள் நம்ம என்ன பண்ணணுமா? ஓய்வு நாளை கர்த்தருக்கு ஆசரிக்கணும். அப்படி பழைய ஏற்பாடு காலத்தில் அப்படி இல்லைன்னா இப்படியே கொண்ட ஆத்மா என்னவா இருக்கவே கூட அறுப்புண்டு போகும் அப்படின்றாங்க. அப்போ ஓய்வு நாள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே இதுவில் பார்த்தீங்கன்னா லேவியராகமத்தில் கூட நம்ம இன்றைக்கி அநேக காரியங்கள் போய் இன்றைக்கி நம்ம இங்கே இருப்போம், திடீர்னு என்ன பண்ணுவோம்? ஒரு வேளாங்கண்ணி போவோம். சிலர் என்ன பண்ணுறாங்க? குறி சொல்லுறது மாதிரி பார்ப்போம். அதுக்கு லேவியராகமம் 20:6 அஞ்சானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சேரம் போக என் ஆத்துமா அவர்களை நாடுகிறேனோ, அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். பாருங்க, குறி சொல்லுகிற ஆத்மாவும் ஆகுமா? இதை கேட்கிறவங்க இன்னைக்கு பாதி பேருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? நமக்கு இன்னைக்கு இப்படி பல ஆத்மாக்கள்லாம் இன்னைக்குன்னா இந்த சபையில் அமர்ந்து கொண்டு இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியுது? இது எத்தனை பேருக்கு பார்த்துருக்கீங்க? குறி சொல்றது பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது இன்னைக்கு பாதி பேர் நம்ம இங்கே சபையில் தான் இருப்போம். ஆனால் வெளியில் போயிட்டோம்னா வச்சுங்க, சும்மா பீச்சுக்கு போனோட கையை காட்டுங்க, உங்களுக்கோசம் என்ன பண்ணலாம்?
உங்கள் நல்ல காரியங்களை சொல்கிறேன். இன்றைக்கி அந்த மாதிரி ஆத்மா கூட நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இப்படி கூட நம்ம ஆத்மாவை நம்ம சேதப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதே அதிகாரத்தில் 7-8 கூட படிமா. ஆதலால் நான் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். பாருங்க, பரிசுத்தமாக்குற கர்த்தர் இருக்கிறதுனால நம்ம பரிசுத்தமாக தான் நம்ம ஆத்மானா பண்ணோம். பரலோகத்தில் போய் அங்கே சேர்க்கும்படியாக நம்ம இருக்கணும். அதே இல்லை, யோபு 30:15 பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது. அவைகள் காற்றை போல என் ஆத்துமாவை பின்தொடர்கிறது. என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல் கடந்து போயிற்று. பாருங்க, யோபுக்கு பாருங்க, அவர் எவ்வளோ சுகமாக வாழ்ந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஆத்மா எப்படி இருந்துச்சான்? மேகத்தை போல காற்று வர மாதிரி ஒரு காற்று அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அவருடைய பிள்ளைகள், அவருடைய சொத்து சுகம் எல்லாமே அப்படி அடிச்சு போன பிறகு கூட என்ன பண்ணல, அவரோட ஆத்மா தேவனை மாத்திரம்தான் நோக்கி இருந்துச்சு. அப்போ அவ்வளோ போராடி இருக்கிறார் அவர். எதுக்குன்னா எல்லாமே இழந்துட்டு கூட அவருடைய ஆத்மா தேவனோடு தான் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணல, எதுக்கும் பயப்படல, மறுலாது இருந்தார். அப்போது இப்படிப்பட்டதான ஆத்மா தான் நமக்கு என்ன பண்ணணும், எவ்வளோ வேதனை வந்தாலும் எவ்வளோ துக்கம் வந்தாலும் இப்படிப்பட்ட ஆத்மா தான் நமக்கு வேண்டும். 33:29 அதே யோபு. இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகுழிக்கு விளக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் இவைகள் எல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார். படுகுழியில இப்போ இன்னொரு வருஷம் கூட பார்த்தேன், படுகுழியில தள்ளுறது யார்? நம்மளை படுகுழியில் நம்ம தள்ளுறது யார்? நாமே தான் இப்போ இந்த படுகுழியில் விழுவோம். ஏன்னா நம்முடைய ஆசை, இந்த ஆத்மா எப்பவுமே இந்த ஆத்மாவுக்கும் இந்த ஆவி ஆத்மா சரீரம் 3, இந்த ஆவி உற்சாகம் உள்ளது தான். ஆனால் இந்த சரீரம் எப்படி பலவீனம் உள்ளது. ஏன்னா இதுக்கு அதுக்கு எப்பவுமே கலாச்சாரத்தை சொல்லிடுது, இது அதுவும் என்ன பண்ணாது, எப்பவுமே ஒத்து போவாது. இது ரெண்டும் ஒத்து போகும்போது தான் நம்ம ஆத்மா என்ன ஆகும், சுத்தமாகும். இந்த ஆவி சரீரம் இதை ஒடுக்குனா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்முடைய ஆத்மாவில் இது ரெண்டும் நம்மளுக்கு உள்ள ஆத்மா உள்ளே இருக்கும். முதல்ல சரீரம், ஆவி, ஆத்மா. அப்போ முதல்ல சரீரம் உள்ளே ஒத்துக்கினா தானே அதுக்கப்புறம் ஆவியை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஆவி ஒத்துக்கணும். இது ரெண்டுமே என்ன பண்ணும், இதுக்குள்ளே சண்டை போடும்போது ஒன்று உள்ளே வர முடியுமா? அது கலாத்தியரில் நான் சொல்ல பாருங்க, அது 5ஆம் அதிகாரம் தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். என்னன்னா இது ரெண்டும் எப்பவுமே போராடி கொண்டே தான் இருக்குமா. எத்தனை பேர் இந்த வசனம் தெரியும்? ஆவியும் எப்பவுமே என்ன பண்ணுமா, போராடி கொண்டே தான் இருக்குமா. அப்போ இது போராடி கொண்டு இருக்கும்பொழுது உள்ளே இருக்கிற ஆத்மாவை எப்படி இது சுத்தமாக ஆக்க முடியும்? அப்போ இதை நம்ம சமாதானப்படுத்தும் போது, இது சமாதானம் ஆனதான் நம்ம ஆத்மாவும் நான் சுத்தமாகும். அது அப்போ 3 சமாதானமாக இருக்கணும்னா அப்போ நம்ம இந்த ஆத்மாவை முதல்ல நம்ம என்ன பண்ணோம், பார்த்துக்காக்கணும். அப்போ நம்ம சரீரத்தை முதல்ல என்ன பண்ணோம், சரீரத்துக்குள்ளே போனால் தான் ஆவிக்குள்ளே தான் ஆத்மா. இந்த ஆத்மா தான் கடைசியில் பதில் சொல்ல ஒரு காரியம். அப்போ இந்த எல்லாமே இங்கே போயிடுது. எங்கே போயிடுது? பரலோகத்துக்கு போகும்போது நான் கடைசியாக அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த காரியம் தாவீதுடைய ஆத்மா 7 சங்கீதம் 7:2. சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். அவர் சத்துரு என்ன பண்ணிட்டாங்களா, என்ன பண்ணான், அவர் ஆத்மாவை சிங்கம் போல என்ன பண்ணான், அந்த ஆத்மாவை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சிங்கம் போல இன்னைக்கு என்ன பண்ணுது, நம்ம ஆத்மாவை பீறி போடுறதுக்கு இன்னைக்கு அநேக காரியங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இந்த ஆத்மா பீறி போட்டுருச்சுன்னா அவ்வளோதான். நம்ம ஒன்றும் பாவம் அதை பீறி போடுறது எதுன்னா நம்மளுடைய பாவம், நம்மளுடைய அக்கிரமம் தான் என்ன பண்ணுமா, இந்த ஆத்மாவை பீறி போடுறதுக்கு எப்பவுமே காத்து கொண்டு இருக்குமா. அப்போ இந்த ஆத்மாவை பாதுகாக்கணும்னா முன்னாடி 2 இருக்குல்ல, என்ன இருக்கு, இந்த சரீரமும் இந்த ஆவியும் அனலாக இருந்துச்சுன்னா இந்த ஆத்மாவை என்ன பண்ண முடியாது, பீறி போடவே முடியாது. அப்போ பாதுகாப்பு எது,
பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணணும்? அவர் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பாதுகாப்பு. அப்போ ஆவியானவர் நம்மளை இன்னைக்கு எந்த ஆவி நம்மளை வழி நடத்துதுன்னு பல பேருக்கு தெரியாது. ஒரு சில ஆவி ஒருத்தரை வழி நடத்தும். ஒரு விதமான ஆவி, நான் 7 ஆவிகளை குறித்து நான் அது டைம் நான் பேசுகிறேன். ஒருத்தரை வந்து எந்த ஆவி, இப்போ வசுத்த ஆவி கூட ஒருத்தரை வந்து வழி நடத்தினா போயிட்டுருக்கு. ஏன்னா சபையிலே பார்த்தீங்கன்னா 7 ஆவி யாருக்குள்ளே இருந்துச்சான்? மரியாளுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ அந்த ஆவி எத்தனை வருஷமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும்? அத்தனை வருஷம் சபைக்குள்ளே இருந்திருக்கு, அத்தனைக்குள்ளே அவங்கள ஆட்கொண்டு இருக்கும்போது, அப்போ எப்படிப்பட்டதான ஆவி நம்மளை வந்து ஆட்கொள்ளுதுன்னே நமக்கு இன்றைக்கி நம்மளால் இதாக நிற்க முடியாது. அப்போ அதுக்கு தான் வந்து இந்த பரிசுத்த ஆவியும் இந்த இதுவும் ஒன்றா இருந்தால் தான் நம்முடைய ஆத்மா பாதுகாக்கப்பட. சங்கீதம் 24 3, 4, 5. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. பாருங்க, அப்போ யாருன்னா இது எங்க இருக்குன்னா இருதயத்தில் என்ன இருக்கணுமா? மாசு இருக்கவே கூடாது. அப்போ இந்த மாசுன்னா என்ன? இது எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, நமக்கே தெரியும் எல்லா காரியங்களும். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் உள்ளவன் மாத்திரம் தான் என்ன போக முடியுமா? பரலோகத்துக்கு. கடைசியில் நம்ம சொன்ன 5ஆம் வசனம் தானே, ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும், ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, கபடான ஆணையிடாமல் இருக்கிறவனே அவன் தான் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ரட்சிப்பின் தேவனால் நீதியை அவன் பெறுவான். அப்போ கபடு ஆணை நம்ம இருக்கக்கூடாது. கபடு ஆணை எத்தனை பேருக்கு தெரியும்? கபடு ஆணை என்னன்னா பொய் சத்தியம். எத்தனை பேர் இந்த பொய் ஆணை எழுதுறீங்க? ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தில் சத்தியமாக நான் சொல்கிறேங்க, நான் சத்தியமாக செய்யலைங்க. இதை வந்து நம்ம அநேக கணக்கில் பார்த்துருக்கோம். நான் கோர்ட்டில் பார்க்கும்போது நான் சொல்வதெல்லாம் உண்மை வருவாங்க, ஆனால் அவன் சொல்கிறதுக்குள்ளே போயிட்டான். ஏன்னா அங்கே நியாயம் கிடைக்காதுன்ட்டு சிலருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்படிப்பட்டதான காரியங்கள் இன்றைக்கி நம்ம எதில் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம சபையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அது நீதி பேர் என்னது? அது பேர் தமிழில் கோர்ட்டு பேர் நீதிமன்றம். என்ன பேர்? நீதிமன்றம். ஆனால் நீதிமான்கள் தான் அங்கே அதிகமாக என்ன பண்ணுறாங்க? வந்து நிற்கிறாங்க. நானும் பார்க்குறேன், அநேக பாஸ்டருங்க, அநேக விசுவாசிகள் தான் அதிகமாக நிற்கிறாங்க. ஏன்னா நம்மளால் அநியாயத்தை பொறுத்து கொள்ள முடியாது. ஒருத்தர் அநியாயம் பண்ண நம்மளால என்ன பண்ண முடியாது? பொறுத்து கொள்ள முடியாது. அந்த அநியாயத்தை நம்ம பொறுத்து கொள்ளும் போது தான் நம்ம வேலை தன்னால் நடக்கும். ஏன்னா நான் என்னாலேயும் என்ன பண்ண முடியாது, சில காலங்கள் இருந்த அநியாயத்தை என்னால் பொறுத்து கொள்ளவே முடியாது. நான் போயிட்டு நீ உடனே போயிட்டு என்ன பண்ணுவேன்? எடுத்து நிற்பேன். இன்றைக்கி நான் பொறுத்து கொள்கிறேன், ஆனால் எனக்கு எல்லாமே செய்யலாம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும்? அநியாயத்தை பொறுத்து கொள்ளணும். அநியாயம் நடக்குதுன்னா தெரியும், அநியாயம் தான் பண்ணுவாங்க. அது அநியாயமாக இதுமாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அமைதியாக இருங்க. அதை சொல்லும் போது அது கேட்குறதுக்கு நான், ஏன்னா அதை அனுபவிக்கிறவங்களும் தெரியும். அந்த அநியாயத்தை நான் அனுபவிச்சு 1, 2 இல்லை, அநேக காரியங்களை பார்த்துருக்கேன். அநியாயம் என்ன இப்படி பண்ணுறானுங்களா இருக்கும்போது கூட நம்ம அமைதியாக போயிடணும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்து தான் வந்தார். ஆனால் அநியாயமாக என்ன பண்ணிட்டாங்க? அவரை என்ன பண்ணிட்டாங்க? உட்காந்துக்கிறத பார்த்தா ஒன்றும் நடக்காத மாதிரியில் இருக்குது. அவர் அநியாயமாக என்ன பண்ணிட்டாங்க? கொலை செஞ்சுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? கொலை செஞ்சுட்டாங்க. சாதாரண கொலை இல்லை, என்ன கொலை இது? அவரை அரெஸ்ட் பண்ணி அவர் ஒரு அக்யூஸ்டுக்கும் மேலே அவர் நிர்வாணப்படுத்தி அவரை சிலுவையில் அரைஞ்சி மிக கொடூரமாக என்ன பண்ணாங்க? ரத்தத்தை சிந்த வச்சு எவ்வளோ அவமானம், காரி துப்பி, சும்மா காரி துப்பினாலும் போய் தூக்க மாட்டேங்கிறாங்க பாதி பேர். என்ன அவமானப்படுத்தாங்க. ஆனால் அவர் நமக்காக இதை ஏற்றுக்கினார்னும் போது இங்கே இருக்கிற அநியாயம் அவ்வளோ பெரிய அநியாயம் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல. அவ்வளோ பெரிய அநியாயம் இங்கே யாருக்கும் அந்த மாரி காரி துப்பி உங்களை யாருன்னா சீலில் தூக்கி அறிய போகிறாங்களா? அதையே அவர் என்ன பண்ணிட்டாரு? தாங்கிக்கினார். அநியாயத்தை முதல்ல நம்ம பொறுத்துக்கிறவங்கள தான் இருக்கணும். அநியாயம் நடக்க தான் செய்யும். ஏன்னா இது வந்து இந்த உலகம் பொல்லாத. அதுதான் அந்த 5 காரியங்கள் நான் சொன்னேன். கடைசியில் என்ன சொன்னேன்? பொல்லாத காரியம் நடக்க தான் செய்யும். அதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தலையிடக்கூடாது. அது யார் பார்த்துக்குவார்? பொல்லாதவர்கள் குறித்து நம்ம கவலைப்படவும் கூடாது. அதே தேவன் பார்த்துக்குவார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம நீதிமானாக இருக்கணும். நம்ம ஆத்மா பரலோகத்தில் நம்ம மீண்டும் சந்திக்கணும். இப்போ எப்படி இருக்கிறோம்னா நம்ம ஆத்மா சுத்தம் இருந்தால் மட்டும் தான் நம்ம பரலோகத்தில் என்ன பண்ண முடியும்? மீண்டுமா ஒருவருக்குள்ள பார்த்து கொள்ள முடியும். அதே சங்கீதத்தில் 89:48
மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுவிக்கிறவன் யார்? ஆண்டவரே, நீர் தாவீதுக்கும் உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? அதாவது நம்முடைய ஆத்மாவை பாதாளத்துக்கும் விலக்கி காக்கிறது யாருன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஆத்மாவை பாதாளத்துக்கு விலக்கி காக்கிறது யார்? நமக்கு நல்லதான் தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அந்த அநியாயத்தை நம்மளால் என்ன பண்ண முடியல, பொறுத்துக்க முடியல. இந்த அநியாயத்தை பொறுத்துக்கு இதுதான். நீங்கள் நல்லது செஞ்சுட்டு ஒருத்தர் உங்களை காரியம் துப்புனா, நீங்கள் நல்லது செஞ்சு ஒருத்தர் காரியம் துப்புனா உங்களால் என்ன பண்ண, நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நம்ம நல்லது தான் செய்வோம், எல்லாருக்குமே நல்லதாக செய்வோம் நம்ம. ஆனால் நம்மளை வந்து என்ன பண்ணுவான், அதிகமாக பகைப்பாங்க. ஏன்னா வெளியிலேருந்து யாரும் இல்லை. இந்த சொன்னாங்கல்ல, தாவீது மாமனார் அவர் பிள்ளைகள் தான் அவர் பகைச்சும் போது, நம்ம வெளியிலேருந்து யாரும் இல்லை. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நம்ம என்ன பண்ணுவோம், வஞ்சிக்கப்படுவோம். அப்போ யார் வேணாலும் நம்மளை பகைக்கலாம், யார் வேணாலும் பகைக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், பொறுத்து கொள்வர்களாக இருக்கும். அநியாயத்தை பொறுத்து கொள்வர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 2:10. நீதிமொழிகள் 2:10. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அது 2:10 என்ன சொல்றதுன்னா, ஞானம் உன் இதயத்திலே பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும்போது, அப்போ நல் யோசனை உன்னை என்ன பண்ணுமா, காப்பாற்றும், புத்தி உன்னை என்ன பண்ணுமா, பாதுகாப்போம். அப்போ இந்த டைமில் ஆத்மா அறிவு இல்லைன்னா நம்மளை பாதுகாப்பு இருக்குமா இருக்காதா? தாவீது அழகாக சொல்லியிருக்காரு, நம்ம நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துர்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கலிக்குறுகளுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ என்ன பண்ணுவியா, தப்பி வைக்கப்படுவாய் அப்படின்றார். அப்போது இப்படிப்பட்டதான காரியம் அப்போ என்னன்னா, ஞானம் இருதயத்திலே பிரவேசித்தாதான் அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும்போது தான் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும். அப்போ என்ன பண்ணுமா, ஞானம் உன் இதயத்திலே பிரவேசிக்க விடணும். என்ன பண்ணணுமா, நம்ம இருதயத்தில் அப்போ முன்னாடி இருக்கிற 2 பிரவேசிக்க விடணும். எது முன்னாடி? ஆவியும் சரீரமும் ஆவியும் இந்த ஞானத்தை உள்ள பிரவேசிக்க விட்டா தான் என்னெல்லாம் நடக்க சொன்னேன், என்ன நடக்க சொன்னேன், மாறுபாடான பாதைகளிலும் 15ஆம் வசனம், மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு நீ என்ன பண்ணுவியா. அப்போ மாறுபாடான பாதைன்னா அதுக்கு அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாறுபாடான பாதைன்னா அநேக காரியங்கள் இருக்குது. தன் இள வயது நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாயக பரஸ்திக்கும் நீ என்ன பண்ணுவியா, தப்பி வைக்கப்படுவாய். பல காரியங்கள் இதில் இருக்குது. எதிலெல்லாம் உன்னை விடுவிப்பாரோ இந்த காரியங்கள்லாம் இருக்குது. அப்போ மாறுபாடான இருதயம், மாறுபாடான காரியங்களை விட்டு நம்ம என்ன பண்ணணும், விலகணும். அப்போது இவங்க அந்த மரியாதை வந்து தெரிஞ்சுக்கொள்ள பங்கு என்னது, பற்பல வேலைகளை பற்றி என்ன பண்ண அவங்க யோசிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டதான காரியங்களை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அடுத்த காரியம் வந்து பார்த்தீங்கன்னா 15:32 நீதிமொழிகள். புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். அப்போ கடிந்து கொள்ளுதல் எவ்வளோ முக்கியம் பாருங்க. தேவன் என்ன பண்ணுறாருன்னா, பேதுருவை கடிந்து கொண்டார். எந்த விஷயத்தில் கடிந்து கொண்டாரு? இங்கே எனக்கும் உனக்கும் ஒரு கூடாரத்தை போட்டு நம்ம இங்கே நல்ல இடமாகுது, நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயே இருந்துடலாம். இன்றைக்கி பாதி பேர் எங்கே சுகம் இருக்கோ அங்கேயே உட்காந்துக்கலாம். ஒரு ஃபேன் ஓடலைன்னா தேடி என்ன அது ஓடல அங்கே போய் என்ன பண்ணலாம், எங்கே சுகமாக. ஆனால் தேவனுடைய வார்த்தையை உண்மையாக நம்ம கேட்டோம்னா இந்த சுகத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம், எதிர்பார்க்க மாட்டோம். எது நடந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் நமக்கு எது நடந்தாலும் சரி, நம்ம ஒன்றுத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, கவலைப்பட. அநேக காரியங்கள் நமக்கு ஏன்னா நமக்கு இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்த காரியம்
லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். இப்போ எதனால் நம்ம காத்துக்கொள்ளணுமா? பொறுமையில் தான். ஏன்னா இந்த பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா அநியாயத்தை நம்ம பொறுத்துக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? அப்போ எதனால நீ காத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. எதனால் காத்துக்கணுமா? பொறுமையினால தான். அப்போ அநியாயத்தை பொறுத்துக்கணும்னா என்ன வேணும்? பொறுமை வேணும். அப்போ இந்த பொறுமை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அடுத்த யோவான் 10:24. அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். ஆத்மாவில் என்ன வந்துச்சுங்க? என்ன வந்துச்சு? யாருடைய வார்த்தையில்? தேவனுடைய வார்த்தையில் என்ன வந்துச்சு? சந்தேகம் வந்துச்சு. அவர் நமக்காக மரித்து நமக்காக எல்லா காரியங்களும் செஞ்சார். ஆனால் என்ன சொல்கிறாங்க? நீ உண்மையான கிறிஸ்தன்னா என்ன பண்ணக்கூடாதான்? உண்மையான கிறிஸ்துன்னா எனக்கு வெளிப்படுத்துறது. ஆனால் அவர் எல்லா காரியங்களும் நமக்கு ஓமைகளை தான் சொன்னார். நேரடியாக என்ன பண்ணல? தேவனுடைய வார்த்தையை சொல்லலை. அப்போ நேரடியாக தேவனுடைய வார்த்தைகளை அவர் சொன்னார்னா நமக்கு அதை கூட நம்மளால் என்ன பண்ண முடியல, ஏற்று நடந்து கொள்ள முடியல. அப்போ யூதருக்குள்ளே என்ன ஆயிடுச்சான்? அவருடைய வார்த்தையிலே சந்தேகம். இப்படிப்பட்டதான சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது. 2:9 ரோமர். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமா, பொல்லாங்குன்னா எல்லாமே அதில் அரைக்கணும் விட்டு போகிறதா? பொல்லாங்குன்னா என்ன? எல்லாமே அதில் அரைக்கணும். அப்போ பொல்லாங்கு செய்வர்களாக நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? இருக்கக்கூடாது. அப்போது நான் திரும்ப அதை முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 7:34. அதுபோல மனமையானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இன்னைக்கு விவாகம் இல்லாதவங்க எதுக்கோசம் கவலைப்படுறாங்களா? பரிசுத்தமாக எப்படி இருக்கணும்? அந்த ஆத்மா, அது என்ன ஒரு ஆத்மா தானே? ஆத்மா, அந்த ஆத்மா எதுக்கோசம்? விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கவலைப்படுறாங்க. விவாகம் பண்ணவங்க எதுக்கோசம் கவலைப்படுறாங்களா? எல்லாரும் கவலைப்படுறீங்களா? ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளோ தெளிவான விஷயங்கள் பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு இந்த கவலையை இதை மீறி தான் நீங்கள் என்ன பண்ணணுமா? அவங்க எப்படி இருந்தாங்களோ தேவனுக்கும் அப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும். அப்போ இது சொல்கிற அவ்வளோ அழகாக நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அப்போது கொரிந்தியர் சபைக்கு குடும்பத்தில் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்து நம்ம விவாகம் இல்லாதவங்க உண்மையாக தேவனுக்கு இருந்து எல்லா பணிகளையும் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ விவாகம் பண்ணோன்னே அவங்களுடைய இது குறைஞ்சி என்ன ஆகிடுச்சாங்க? புருஷனுக்கோசமாக கவலைப்பட்டு கொண்டு பாதை என்ன பண்ணுறாங்க, அழிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறார். கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 12:15. ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லியிருப்பாங்க. ஆதலால் நான் உங்களில் எவ்வளோ அதிகமாக அன்பு கூறுகிறேனோ அவ்வளோ அதிகமாக அவர் என்ன பண்ணிக்கிறார்? அந்த சபை மக்கள் அந்த சபையில் அன்பு கூர்ந்திருக்கிறாரு. அவ்வளவு குறைவாய் அவங்க என்ன பண்ணாங்களாம்? அன்பை திருப்பி செலுத்தியிருக்காங்க. அதை பற்றி கூட அவர் கவலைப்படல. நான் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு தன்னுடைய பணத்தை வச்சு தான் தேவனுடைய ஊழியத்தை செஞ்சாங்க. நான் சொல்லியிருக்கேன். அந்த வசனத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இவ்வளோ பெரிய காரியங்கள் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும்
அப்படின்னா அப்போ எத்தனை பேருக்கு புரியுது? செலவு பண்ணுறேன், செலவு பண்ணப்படவுன்னா யாரை குறிக்குது? செலவு நான் பண்ணிட்டேன், பண்ணப்பட. அப்போ நானும் செலவு பண்ணுறேன், மற்றவங்களையும் செலவு பண்ண படுத்து. அப்போ நான் பண்ணாதானே மற்றவன் என்ன பண்ணுவான்? எதுக்கு? தேவனுடைய ஊழியத்துக்கு. அப்போ நீ நான் பெற்ற இன்பம் எனக்கு நான் செலவு பண்ணுறேன்னா நான் என் பாய்க்கிலேருந்து எடுத்துகிட்டு போடல. அது எனக்கு யார் கொடுக்குறாருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது எங்கேருந்து வருதோ அங்கேருந்து வருது, நான் செலவு பண்ணுறேன். இதை பார்த்து மற்றவங்க பண்ணும்போது அவங்களுக்கு தேவன் கொடுப்பாரு, அவரை பார்த்து அவர் கொடுப்பாரு. இதுதான் வந்து சபை. இப்படி தான் வந்து ஒருத்தர் அப்படியே நம்ம சபையை உருவாக்கி கொண்டு போகிறோம். இதுதான் நம்ம செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் அப்படின்னும் போது தான் நமக்கு எப்படி இருக்கணும்னா ஏக சிந்தை உள்ள. பிலிப்பியர் 2:2. பிலிப்பியர் 2:2. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அப்போ அவருடைய சந்தோஷம் என்ன? ஏக சிந்தை. இப்போ மாமா சொன்னார் பாருங்க, ஒரு மனம். நான் இன்னும் இதான் நினச்சிட்டு வந்தேன். அப்போ பரிசுத்த ஆவியில் இங்கே இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஏக சிந்தை தேவன் கொடுப்பாருன்னா நம்முடைய ஆத்மா ஒன்றாக தான் இசைந்திருக்கணும். எப்படி இருக்கணும் நம்ம ஆத்மா? நம்ம ஆவியும் சரீரமும் எப்படி விரோதமாக செயல்படுமோ இங்கே ஒருத்தருக்கு சளைக்காமல் விரோதமாக நம்ம என்ன பண்ணுவோம்? செயல்படுவோம். ஏன்னா நம்ம ஒரே சிந்தை இருக்காது, வெவ்வேறு சிந்தை உள்ளவங்க வெவ்வேறு. ஆனால் ஆத்மா ஒன்றாக தான் ஒரே இடத்துல தான் சந்திக்க முடியும். இப்போதைக்கு இந்த ஆத்மா இங்கே எதுக்குமே இந்த ஆத்மாவுக்கு இங்கே வேலையில் இப்போதைக்கு நம்ம பார்த்துக்கிற முகத்தை பார்க்குறோம், நம்முடைய சுவாபத்தை பார்ப்போம். ஆனால் ஆத்மாவை யாருன்னா பார்க்குறீங்களா? உங்கள் ஆத்மானாலும் ஆத்மானாலே இன்றைக்கி பாதி பேர் நமக்கு தெரியாது. ஆத்மானா என்னன்னா தெரியாது. அது வந்து ஒரு தேவன் கொடுக்குற ஒரு அதுதான் ஆவி ஆத்மா சொல்லியிருந்தேன். அப்போ இந்த ஆத்மா அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியுது? ஏன்னா ஆத்மா நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அது வெளிப்படுத்தல விஷயத்தில் கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த ஆத்மா எங்கே நம்ம சந்திக்கணும்ட்டு. கடைசி நம்ம சொல்கிறோம் தெசலோனிக்கேயர் எப்படி நம்ம குற்றமில்லாத ஆத்மாவாக இருக்க வேண்டும். தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அப்போ நம்ம ஆத்மா எப்படி இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அப்போ நம்ம குற்றம் இல்லாத இந்த ஆத்மாக்கள் தான் நம்ம இருக்க வேண்டும். நம்ம பின்வாங்கி போகலாம். எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். பின்வாங்கி போகிற ஆத்மா நமக்கு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எப்படி ஆத்மா வேணும்னா அதே எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாயும் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. யாக்கோபு 1:21. யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை நம்ம ஏன்னா
இங்கே கொள்ளுகிறவங்களுக்கு நம்ம பயப்பட வேணாம், நம்ம ஆத்மாவை கொள்ளுகிறவங்களுக்கு நம்ம பயப்படணும்னு அநேக காரியங்கள் இருக்குது. இதை பார்த்தா எல்லாருக்கும் தூக்கமாக வந்துச்சு நினைக்கிறேன். கடைசியாக நான் என்ன சொன்னேன், வெளிப்பட்ட 20ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆத்மா எங்கே சந்திக்க சொன்னேன், 20:4. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டு அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் ஒன்று மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்த கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். எங்க நிக்கிறாங்களா இவங்க பாருங்க, நம்ம தெளிவா சொல்றோம் பாருங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்திற்கு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைசேதம் பண்ணப்பட்டவர் யாருங்க? யோவான். சிறைசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அது சொருபத்தையாவது தன் கையில் நெத்தியிலும் இது பண்ண பச்சை குத்தியில் இப்படி ஒருத்தர் கூட நான் பண்ணல. அப்போ வேறு தெய்வங்களை கும்பிட்டவங்க, விக்கிராதனை பண்ணவங்க, வேசித்தனை பண்ணவங்க, திருடர்கள், கொள்ளைக்காரங்க யாரையும் நான் என்ன பண்ணல, அங்கே பார்க்கல. யாரை பார்த்தாங்களாம்? ஆத்துமாக்களையும் மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் நான் என்ன பண்ணேன், அங்கே கண்டேன். அப்போ பாவம் இல்லாதவங்க தான் அங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள். அநேக அப்போஸ்தலர்கள் கூட அங்கே இருக்கிறது கூட நான் வெளிப்படுத்த விசேஷத்தை இவர் தரிசனமாக பார்த்து சொல்லியிருக்கிறேன். அப்போது இப்படிப்பட்டதான காரியங்களில் இப்படிப்பட்ட ஈடுபட்டவங்க யாருமே இந்த இடத்துல என்ன பண்ண முடியாதான். நான் சொன்ன என்ன காரியம், ஆத்மாவை கெடுத்துக்கொண்டு யாருமே இவங்களை பார்க்கல. இப்படிப்பட்டதான அசுத்தமான ஆத்மா, இப்படிப்பட்டதான இந்த பச்சை குத்திக்கிறது, இந்த தெய்வத்தை வேறு வணங்குறது, பொய் சொல்கிறது, மாறுபாடு உள்ள பொல்லாத எந்த ஆத்மாவும் இங்கே பார்க்கலாம். அப்போ சிரசேதம் பண்ணப்பட்டவர் மற்ற யாரும் சுத்தமானவங்க தான் இங்கே இந்த ஆத்மாவை தான் கண்டேன்ட்டு பண்ணார். தேவன் கொடுத்த இந்த வார்த்தைக்கு எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிஞ்சுது? நான் சொன்ன விஷயம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கும், நீங்கள் பொறுத்துக்கொண்டா வேணும். ஆனால் நம்முடைய வார்த்தை எல்லாம் என்ன பண்ணணுமா, நான் பேச நம்ம அந்த 5 காரியங்களை குறித்து நான் பேச வந்தேன். அதுக்கு டைம் போதாதுனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், ஆவியானவங்க இந்த ஆத்மா குறித்து திரும்பவும் உங்களுக்கு பேச வச்சுட்டேன். ஏன்னா இந்த ஆத்மா ரொம்ப முக்கியம். இந்த ஆத்மா சரியில்லைன்னா நம்ம சபைக்கு வர்றது வீணான விஷயம். இந்த உடம்பு, இந்த ஆவி, இது 3ம் சரீரம் 3ம் ஒடுக்கினா தான் இந்த ஆத்மா பரலோகத்தில் பிரவேசிக்கும். எல்லா கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒருவர் மறுபடியும் வாழ்த்தி நாம் கலந்து உங்களுக்காக உணவு ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் தயவுசெய்து உணவு அறிந்து விட்டு சொல்லும்படி இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை அன்பை கேட்டுக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.